தெய்வத்தின் குரல் முதல் பாகம். தேவதா மூர்த்திகள், அவதார புருஷர்கள், காமாட்சியின் சரிதை, பகுதி 3. இந்த புராண வரலாற்றுக்கு சரித்திர ரீதியிலும் கல்வெட்டுகளில் நிரூபணம் இருக்கிறது, ப்ரூஃப் இருக்கிறது. அநேக சிவஸ்தலங்களில் உள்ள அம்பாள் சந்நிதிகளுக்கு காமகோட்டம் என்று பெயர் இருப்பதாக அந்தந்த சந்நிதிகளில் உள்ள கல்வெட்டுகளிலிருந்து தெரிகிறது. சோழர் காலத்தில் இருந்து பல அரசர்கள் இந்த சந்நிதிகளுக்கு திருப்பணி செய்ததை சிலர் சாசனமாக பொறித்து வைத்திருக்கிறார்கள். அவிநாசி, விஜயமங்கலம், திருவொற்றியூர், திருக்காட்டுப்பள்ளி, வல்லம், திருப்பழனம், கோயிலாடி மாதிரி பல க்ஷேத்திரங்களில் உள்ள அம்பாள் சந்நிதி கல்வெட்டுகளில் அந்தந்த அம்பாளை பற்றி சொல்லும்போது திரு காமக்கொட்டத்து நாச்சியார், திரு காமக்கொட்டமுடைய அழகமர் மங்கையார், திரு காமக்கொட்டமுடைய அகில நாயகியார் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறது. அந்த காலத்தில் குறிலை குறிக்கும் ஒற்றை கொம்பு, நெடியை குறிக்கும் இரட்டை கொம்பு என்ற வித்தியாசமே கிடையாது. இதனால்தான் காமகோட்டம், காமக்கொட்டம் என்று இருக்கிறது. சிதம்பரத்திலும் இப்படி ஒரு தமிழ் கல்வெட்டு இருக்கிறது. அதோடு சமஸ்கிருதத்திலும் காமகோஷ்ட ஸ்திதாயா என்று அங்குள்ள சிவ காமேஸ்வரியை சொல்லும் சாசனம் இருக்கிறது. எல்லா சக்தி கோட்டங்களிலும் இருந்த ஜீவக்கலை காஞ்சிபுரத்துக்கு இழுக்கப்பட்டு மறுபடியும் அங்கிருந்து அந்தந்த க்ஷேத்திரத்துக்கு அனுப்பப்பட்டதாக புராணம் சொல்லுகிறதல்லவா? அதாவது இப்போது நாம் எந்த ஒரு க்ஷேத்திரத்தை அம்பாள் சந்நிதியிலும் அனுபவிக்கிற சாநித்தியமானது ஒரு காலத்தில் காஞ்சி காமாட்சியின் சந்நிதிக்கு இழுக்கப்பட்டு பிறகு அங்கிருந்தே இந்த க்ஷேத்திரத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டதாகும். இப்படி காமக்கோட்டத்திலிருந்தே எல்லா ஸ்தலங்களுக்கும் ஜீவக்கலை வந்ததால் தான் இதர ஸ்தலங்களிலுள்ள அம்பாள் சந்நிதிகளையும் காமகோட்டம் என்றே குறிப்பிடுகிற வழக்கம் வந்திருக்க வேண்டும். இன்று ஆலங்குடி என்கிற பழங்கால திரு இரும்பூளையில் ஞானசம்பந்தர் பாடியுள்ள தேவாரத்தில் கச்சிப்பொலி காமக்கொடியுடன் கூடி என்கிறார். முன்பே சொன்னது போல் குறில் நெடில் கொம்பு வித்தியாசத்தை நினைத்தால் இங்கே காமகோடி என்பது காமக்கொடி அல்லது காமகோடி என்றே இருக்கலாம். ஆலங்குடி அம்பாளை காமகோடி என்று சொன்னதோடு மட்டுமின்றி அது ஏதோ அந்த க்ஷேத்திரத்துக்கே சுபாவமாக ஏற்பட்ட பேர் அல்ல என்று தெளிவுபடுத்துகிற மாதிரி கச்சிப்பொதி என்று காஞ்சிபுரத்தை பிரஸ்தாபிக்கிறார் ஞானசம்பந்தர். அப்பர் சுவாமிகள் திருவதிகை திருத்தாண்டகத்தில் கொழும் பவளச் செங்கனிவாய் காமக்கோட்டி என்கிறார். இதிலிருந்தும் மற்ற க்ஷேத்திரங்களிலும் கூட காமாட்சியின் சக்தியே அருள் பாலித்தது என்று ஆகிறது. காமகொட்ட வாசினி என்பதால் அப்பர் காமகோட்டி என்றார் போல் இருக்கிறது. காமகோடி வேறு, காமக்கோட்டி வேறு. காமாட்சியின் இருப்பிடமான கோட்டம் காமகோட்டம். கர்மங்கள் எல்லாம் முடிந்து போகிற கோடியாக, அதாவது ஞான ஸ்வரூபமாக இருப்பது காமகோடி. காமாட்சியே தான் காமகோடி. மூர்த்தியாக சொல்லுகிற போது காமாட்சி, பீடமாக சொல்லும்போது காமகோடி. காமாட்சி சந்நிதியில் காமகோடி பீடம் இருக்கிறது. பாகவதத்தில் பரசுராமனின் தீர்த்த யாத்திரையின் போது அவர் காஞ்சிபுரத்திற்கு வந்ததை கூறுகையில் காமகோடிபுரியான காஞ்சிக்கு என்றே சொல்லி இருக்கிறது. காமகோடிபுரீம் காஞ்சிம். காஞ்சிபுரத்தில் ஏராளமான சிவ விஷ்ணு ஆலயங்கள் இருந்தாலும் அம்பாளின் காமகோடிபுரியாகவே அது ஆதி காலத்திலிருந்து விசேஷிக்கப்பட்டிருக்கிறது என்று இதிலிருந்து தெரிகிறது. இதர க்ஷேத்திரங்களில் அம்பாள் சாநித்தியத்தை மறுபடியும் ஏற்படுத்திய காமாட்சி மன்மதன் வெற்றிக்கு காஞ்சியில் மட்டும் சாஸ்வதமான அடையாளம் இருக்க வேண்டும் என்று கருணை கொண்டாள். அதனால் காஞ்சிபுரத்தில் மட்டும் எந்த சிவாலயத்திலும் அம்பாள் சந்நிதி இருக்கலாகாது என்றும்
மன்மதன் சிவனை ஜெயித்ததற்கு அடையாளமாக காஞ்சிக்கு சிவஜித் க்ஷேத்திரம் என்று பெயர் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டாள். இப்படி செய்தால் ஏன் இந்த காஞ்சி மண்டலத்தில் ஒரு சிவன் கோவிலில் கூட அம்பாள் சந்நிதி இல்லை, இதற்கு ஏன் சிவஜித் க்ஷேத்திரம் என்று பெயர் இருக்கிறது என்று எல்லோரும் யோசிப்பார்கள் அல்லவா? அப்போது புராணத்தை அல்லது புராணம் பார்த்தவர்களை கேட்பார்கள். உடனே இது மன்மதனுக்கு அம்பாள் தந்த வரப்பிரசாதம் என்று பதில் தெரியும். அதாவது மன்மதன் பிரார்த்தித்தபடி அவனுடைய வெற்றி என்றென்றும் லோகத்தில் விளங்கும். இப்படி தீர்மானம் பண்ணி அபச்சாரம் பண்ணின மன்மதனுக்கும் அனுகிரகம் செய்தாள் அம்பாள். இன்றைக்கு கூட எத்தனையோ சிவாலயங்கள் இருந்தும் காமாட்சி கோவிலை தவிர வேறு அம்பாள் சந்நிதியே கிடையாது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் உள்ள ஓணகாந்தன் தளியில் பாடும்போது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் உள்ள ஓணகாந்தன் தளியில் பாடும்போது வாரிரும் குழல் வாழ் நெடுங்கண் மலைமகள் மதுவிம்மு கொன்றை தாரிரும் தடமார்பு நீங்கா தையலாள் உலகுய்ய வைத்த காரிரும் பொழில் கச்சி முதூர் காமகோட்டம் உண்டாக நீர் போய் ஊரிடும் பிச்சை கொள்வதென்னே ஓணகாந்தன் தளியூரே என்கிறார். இந்த தளி அல்லது கோயிலுக்கு தனியாக அம்பாள் இல்லாததால் தான் உலகுக்கெல்லாம் சோறு போடுகிற காமகோட்டத்து காமாட்சி இருக்க நீ ஏன் பிக்ஷாடனனாக கப்பரையோடு திரிகிறாய் என்று பரமேஸ்வரனை கேட்கிறார். காமாட்சி ஞானப்பிரதமான தெய்வம் மட்டுமில்லை, ஞானப்பால் தருவதோடு அன்னபூர்ணேஸ்வரியாக உலகுக்கெல்லாம் சோறும் போடுகிறாள். 2 நாழி நெல்லை கொண்டு அவள் 32 அறங்களையும் ஆற்றினாள் என்று தமிழ் நூல்கள் சொல்லும். அவள் நமக்கு சோறு போடுவாள், நம் காமங்களை எல்லாம் கடாட்சத்தால் நிறைவேற்றி தருவாள். காமாட்சி என்றாலே நம் ஆசைகளை தன் கடாட்சத்தால் நிறைவேற்றுபவள் என்றும் ஓர் அர்த்தமாகும். காமனுக்கு அனுகிரகம் செய்து பரமேஸ்வரனை காமேஸ்வரனாக்கிய அந்த சிவகாம சுந்தரியை தியானித்தால் நம்முடைய ஆசைகள் காமங்கள் எல்லாமே கடைசியில் அழிந்து போகும். அவளுடைய கடாட்சம் கிடைத்துவிட்டால் அதன் பின் எவ்வளவு ஆசையை உண்டு பண்ணக்கூடிய வஸ்துவும் நமக்கு ஆசை உண்டாக்காது. காமம், குரோதம், லோபம், பணத்தாசை, மோகம், மதம், மாத்சரியம், பொறாமை ஆகிய துர்குணங்களில் ஒன்றும் இல்லாமல் நம் சித்தம் பரிசுத்தமாவதற்கு அவளையே பிரார்த்திக்க வேண்டும்.